ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகிருக்கு. கேந்திரிய வித்யாலயா சங்கேதன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நவோதயா வித்யாலயா சமிதி. ஓகேவா, இந்த ரெண்டு கல்வி நிலையங்கள் ஓகேவா, எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூட் இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 15,000 வேக்கன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் என்னென்ன மாதிரி வேக்கன்சி எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ஓகேவா, ஆசிரியர், அதுக்கப்புறம் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் ஒரு 15,000 பணியிடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுக்க போகிறாங்க. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேஜுக்கான நோட்டிஃபிகேஷன். ஓகேவா, இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஷார்ட்டாக இதில் என்னென்ன விஷயம் முக்கியமானது அப்படின்றத நான் பின்னாடி டைப் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை நம்ம போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்த்துருவோம். இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஜாப் டீட்டெயிலோ அல்லது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அந்த சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி அப்டேட்ஸ் அப்படின்றது அதில் கிடைக்கும். ஓகேவா, சரி, ஓகே, உள்ளே போயிடலாம். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 50 பேஜுக்கிட்ட இருக்குது. நான் உள்ள முக்கியமாக அதை கொஞ்சம் சுருக்கி வச்சுருக்கேன். அதை மட்டும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, பாருங்கள். ஓகே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கேந்திரிய வித்யாலயா சங்கேதன், அதுக்கப்புறம் நவோதயா வித்யாலயா. ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் ஸ்டாஃப், அதுக்கப்புறம் நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஆன்லைன் விண்ணப்பம் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/11/2025 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விண்ணப்பம் அப்படின்றது தொடங்கப்பட்டிருக்கு. இது எப்போ ஆன்லைன் விண்ணப்பம் வந்து முடிய போகுது அப்படின்னா 4/12. ஓகேவா, 12/4 வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான விண்ணப்பம் வந்து முடியும். இப்போ எந்தெந்த இணையதளத்தில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.cbscgovernment. இந்த இணையதளத்தில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா KVS இணையதளம், அதுக்கப்புறம் NVS இணையதளம். ஓகேவா, நவோதயா, அதுக்கப்புறம் வந்து KVS சங்கேதன். ஓகேவா, இந்த 3 இணையதளங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3 இணையதளங்களில் உங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். ஓகேவா, காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறுபடலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, மொத்த காலி பணியிடங்கள் 12,587 ப்ளஸ் காலி பணியிடங்கள். ஓகேவா, இதில் என்னென்ன மாதிரி காலி பணியிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கமிஷனர். ஓகேவா, KVS கேந்திரிய வித்யாலயா சங்கேதன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 பணியிடங்கள். அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நவோதயா வித்யாலயாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9. பிரின்ஸிபல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 134 போஸ்டிங். அதே மாதிரி பிரின்ஸிபல் இந்த 2 ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 93. அதே மாதிரி வைஸ் பிரின்ஸிபல். ஓகேவா, அப்புறம் PGT, TGT, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைப்ரரியன், ஸ்பெஷல் எஜுகேட்டர், நான் டீச்சிங் போஸ்டட். ஓகேவா, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 ஸ்கூல்லையுமே 627 வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போ மொத்தம் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,587 வேக்கன்சி. ஓகேவா, உங்களுக்கு நான் இது வந்து சேனலில் PDF வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் அதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்னென்ன எலிஜிபிள் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், விண்ணப்ப கட்டணம் குரூப் A, அதாவது பிரின்சிபல்லு. ஓகேவா, இந்த அசிஸ்டன்ட் கமிஷனரு, இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு தேர்வு கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,300. செயலாக்கம் ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு 500. ஓகேவா, குரூப் Bயில் இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா 1,500 தேர்வு கட்டணம், செயலாக்கம் ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு 500. குரூப் Cயில் இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா 1,200. ஓகேவா, செயலாக்க கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா 500. இப்போ இதில் யார் யாருக்கு கட்டண விலக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC ST PWBD, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ESM, இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டண விலக்கு இருக்குது. ஓகே, ஒரு 500 மட்டும் செலுத்தினா போதும். எந்த முறையில் கட்டணம் அப்படின்னா ஆன்லைன் முறையில் மட்டும்தான் இங்கே கட்டணம் அப்படின்றது இருக்குது. ஓகேவா, வயது வரம்பு பாருங்கள். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு 50 வயது வரையிலும், பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபலில் 35 to 50. ஓகேவா, PGT, TGT, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் டீச்சிங். ஓகேவா, இதுக்கான வயது வரம்பு பார்த்துக்கோங்க. சலுகை. ஓகேவா, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா SC STக்கு இதிலேருந்து ஒரு 5 வருடம். நம்ம மேலே பார்த்தது எல்லாமே ஜென்ரல் கேட்டகரிக்கு. ஓகேவா, அதிலிருந்து SC STக்கு ஒரு 5 வருடமும், OBCக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வருடமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி பெண்களுக்கு 10 வருடம், அது PG TGT PRTயில். ஓகேவா, KVS NVS அதர் பணியாளர்களுக்கு ஒரு 5 வருடம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், சம்பளம், தகுதி நிலை. இப்போ அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரியோட ப்ளஸ் பிஎட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு அனுபவம் கேட்குறாங்க 3 இயர்ஸ் ஓகேவா, அனுபவம் வந்து பெற்றிருக்கணும் ஓகேவா. பே ஸ்கேல் வந்து லெவல் 12. அதே மாதிரி பிரின்சிபலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரி ஒரு பிஎட் நிர்வாக அனுபவம் இங்கேயும் ஒரு 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வைஸ் பிரின்சிபலுக்கும் ஓகேவா மாஸ்டர் டிகிரி பிஎட் இருக்கணும். பிஜிடிக்கும் பிஜி ஓகேவா மேஜர் சப்ஜெக்ட்டு ஒரு பிஎட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் ஓகேவா. டிஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஜி பிஎட் சிடெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பிஆர்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎட் லெவலு பிஎட் லெவலில் ஒரு சிடெட் வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும் ஓகேவா. அதே மாதிரி இங்கே பாருங்கள் என்விஎஸ் ஆசிரியர்கள் கேம்பஸில் தங்குதல் ஓகேவா, அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும் கேம்பஸில் தங்கி தான் ஆகணும் ஓகேவா. அப்படி தங்கும்போது அங்கே சில பணிகளை செய்யணும், அதுக்கு 10% உங்களுக்கு ஸ்பெஷல் அலோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. தேர்வு முறை வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் அண்ட் சீனியர் நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஓகேவா 3 லெவலில் இருக்கும். டயர் 1 ஓகேவா ப்ரீமினரி எக்ஸாமு, டயர் 2 மெயின்ஸ் எக்ஸாமு, இன்டர்வியூ. ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெனோலாம் எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து அங்கே ஸ்கில் டெஸ்ட் மட்டும்தான் பார்ப்பாங்க, இன்டர்வியூ கிடையாது ஓகேவா. டயர் 2ல் ஒரு 85%, இன்டர்வியூவில் ஒரு 15% மார்க்கும் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் டீச்சிங் போஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து டயர் 1 டயர் 2 மட்டும் கிளியர் பண்ணால் போதும், இன்டர்வியூ வந்து கிடையாது. அதுக்கு பதில் அங்கே என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது டைப் ரைட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டைப் ரைட்டிங் குறித்தான ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும் ஓகேவா, அது மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. தேர்வு அமைப்பு ஓகேவா டயர் 1 ப்ரிலிமினரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மணி நேரம் கிட்டத்தட்ட 300 மதிப்பெண், வினாக்கள் வந்து 100, நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் ஓகேவா. இந்த நெகட்டிவ் மார்க் அப்படின்றது 4ல் ஒரு பங்கு. ஆக்சுவலி 4 கொஷின் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா 1 மார்க் நெகட்டிவ் மார்க் வரும் ஓகேவா. 4 கொஷின் தப்பு பண்ணால் 1 மார்க் நெகட்டிவ் மார்க் வரும் ஓகே. இங்கே பாருங்கள் எப்படி கொஷின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் ஒரு 20, நியூமரிக் ஆப்டிடியூட்டில் ஒரு 20, கம்ப்யூட்டர் பேஸ்டில் வந்து 20, ஜிகே ஒரு 20, இங்கிலீஷு ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஓகேவா. ரீசனிங் லாங்குவேஜில் ஒரு 10 கொஷின். இதுக்கான மதிப்பெண் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை அப்படியே பார்த்துக்கோங்க. மெயின் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம், மதிப்பெண் 100, நெகட்டிவ் மார்க் வந்து 0.25 ஓகேவா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து ஒரு 60 கொஷினும், டிஸ்கிரிப்ட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேள்வியும் இருக்கும் ஓகேவா. அப்போ இதுக்கான மதிப்பெண் பாருங்கள் 100 மதிப்பெண். விண்ணப்பிக்கக்கூடிய முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிபிஎஸ்சியோடைய வெப்சைட்லையோ அல்லது கேவிஎஸ் என்விஎஸ் இந்த இணையதளத்தில் போய் பதிவு செஞ்சு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யலாம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா புகைப்படம் கையொப்பம் மஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும், கட்டணம் செலுத்தணும், அதுக்கான பிரிண்ட் அவுட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே விண்ணப்பத்தில் பல பதவிகளுக்கு வந்து அப்ளை செய்யலாம் ஓகேவா. சில வரம்புகளும் அதில் கொடுத்துருப்பாங்க, அது நான் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது பாருங்கள். இங்கே தேர்வு செய்யக்கூடியவங்க இந்தியா முழுவதும் எங்கே வேணால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பணி அமர்த்துவாங்க, அதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது ஓகேவா. அப்போ பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து ஒரு 12,500 போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஃபுல் டீட்டெயில், அதாவது நீங்கள் என்ன மாதிரியான எலிஜிபிளில் வரீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் வந்து போடுறேன், அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம் கிடையாது எந்த எக்ஸாம் படித்தாலும் அதுக்கான மெட்டீரியல் வந்து அதில் அப்லோட் செய்யப்படும், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.